வந்தனம் நமஸ்கார் நமோஸ்கார். அதாவது வந்துட்டு நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த பச்சை சட்டை மாமா இருக்கான்ல கேங்ஸ்டர் கணேசன், மிஸ்டர் கேங்ஸ்டர் கணேசன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சிட்டு ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்பா தம்பி, நாங்களாச்சும் 2 மேட்ச் ஜெயிச்சோம், நீங்க ஒன்னுத்தையும் ஜெயிக்காமே இவ்வளவு வாய் பேசுறீங்களே. இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சிருந்தா நீங்க என்ன வாய் பேசியிருப்பீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க, எங்களுக்கு இந்த டாக்கெல்லாம் இல்ல. அடுத்தது என்ன போட்டி? இன்னும் நாங்க 2 மேட்ச் ஜெயிச்சோம்னா தங்கத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டே இருப்போம். என்ன போட்டின்னு சொல்லுங்க. என்ன மாம்சி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க இவங்க. சரி ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கேங்ஸ்டர் கணேசன், அதாவது போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபீல்டில் வந்து நடக்க போய் இந்த மேட்ச் எல்லாம் வந்துட்டு யாருக்கு வந்து ஏன் இருக்கோ அவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. என்ன மாதிரி ஒரு திறமைசாலி இருக்கு நீங்கள் வந்து ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. யோ மாம்சி, யோ ட்ராவர் மாமா, என்ன அவன் ஃப்ரெண்டு ரோட்டில் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணுறான். என்ன மாம்சி பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆளு? அது ஒன்றும் இல்லை சிஞ்சா, நான் மண்டையில் அடிபட்டுறது லைட்டாக பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவன் மனசுக்குள்ள யாரோ சொல்லிட்டாங்க அவன்ட்டு ஒரு பாடி பில்டர்னு. நீ ஏன் போயிட்டு அவனை எழுப்பி விடுப்போ, என்ன பண்ணி தொலையாது. ஹலோ மிஸ்டர் அங்கிள், உங்களை யாரும் பாடி பில்டர்லாம் வந்துட்டு உங்ககிட்ட சொன்னது? நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன நடு ரோட்டில் 10 வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணி உங்களுக்கு வேறு இடமே கிடைக்கலையா? ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, நடு ரோட்டில் உங்களுக்கு என்ன வந்துட்டு எக்ஸசைஸ் கேட்குது சொல்ல முடியுமா? அதாவது பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் எக்ஸசைஸ் பண்ணதான் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு பாடி பில்டர் ஆக முடியும்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா விட்டு பெரியப்பாவோட சின்ன பையன் சொன்னேன். அதனால தான் நடு ரோட்டில் இருந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன். யோ ட்ராவர் மாமா, உண்மையாலுமே இருந்தாலும் பைத்தியம் ஆயிட்டாரியா? சித்தப்பா விட்டு பெரியப்பா விட்டு சின்ன பையன் ஏதோ சொல்லுங்கிறாரியா, என்னன்னு போய் கேளியா மாம்சே? ஏன்டா சிஞ்சானே, உன்னை அம்பையர் அவுட்டா நீ என்னடா என்ன கதை அடிச்சுட்டு இருக்க? சரி ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் கணேசன், நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு மேட்ச் இருக்குல்ல. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே நடக்க போகுதுன்னா ஏர்ஃபீல்டில் வந்துட்டு நடக்க போகுது. அதுக்கு அந்த செட்டப்லாம் ஏற்கனவே வந்துட்டு எங்கள் மிலிட்ரி மாமாட்ட சொல்லி வந்துட்டு ரெடி பண்ண சொல்லியாச்சு. நீங்கள் அதனால் வந்துட்டு கிளம்பி வந்தீங்கன்னா மட்டும் போதும். தம்பி, எப்படியா இருந்தாலும் நாங்கள் தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறோம். அதுக்கு இப்பயே தங்கத்தை கொடுத்துட்டீங்கன்னா போயிடுவோம். எதுக்கு வீணா வந்துட்டு போட்டி கீட்டிலாம் வச்சுட்டு? ஏற்கனவே 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். 2 மேட்ச் ஜெயிக்க தெரிஞ்ச எங்களுக்கு இன்னும் 2 மேட்ச் ஜெயிக்க தெரியாதா? விட்டு கொடுத்துட்டு போயிருங்க. எதுக்கு ஏலே, விட்டு கொடுத்துட்டு போய் பழக்கம் கிடையாதுல, வெட்டு கொடுத்துட்டு போய் தானே பழக்கம். இப்படிலாம் எங்களுக்கு டைலாக் பேச தெரியும் அங்கிள். அங்கிள், நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு டைலாக் பேசுறீங்க. நீங்கள் வந்துட்டு அங்கே வாங்க கேமில் பார்த்துப்போம். நீங்கள் வந்துட்டு இங்கே ஓவராக உட்காந்து டைலாக்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தமிழ் படம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரியான கேவலமான டைலாக்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லுறீங்க. பாஸ் ஓம் சொல்லுங்க பாஸ், சின்ன பையனை போட்டு பரட்டுறேன். ரொம்ப நேரமா உங்களை கலாச்சினே இருக்கான் பாஸ். தம்பி, அவன் என்ன கலாய்க்கிறது கூட பரவாயில்ல. நீ தயவு செஞ்சு இப்படி பேசாதடா. என்னடா வாய்ஸ் நீலாம் ஒரு பாடி பில்டரால? சரி தம்பி, ஜிஞ்சா தம்பி, நாம வந்துட்டு பாத்தீங்கன்னா போட்டி நடக்கிற இடத்துல இருந்து சந்திப்போம். சாண்டி ஏர்ஃபீல்டு தானே, அங்க சந்திப்போம். என்ன ட்ரெவர், நம்ம வந்துட்டு அங்க சந்திக்கலாம். ஓகேவா? அங்கே சந்திக்கிறதெல்லாம் மேட்டர் இல்லைங்க, ஜெயிக்கிறாங்க தான் மேட்டர். சரி ஓகே, வாங்க அங்கே பார்த்துப்போம். நீங்களாம் நாங்களான்ட்டு என்ன மாம்சே? டேய் சிஞ்சானே, நீ பாட்டுக்கு வாய் விட்டு வந்துட்ட. அவனுக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த ட்ரெயின் எவ்வளோ நேரமாடா போகும்? ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்குடா அந்த ட்ரெயின். ஆனா எப்போ யோ மாம்சே, இதுதான் மாம்சி சொன்னேன். உன்னை யார் வந்துட்டு ரோட்லாம் வண்டி ஓட்ட சொல்றது? காட்டில் மேட்டில் விட்டு இஷ்டத்துக்கு ஓட்டு. ஐயோ, என்ன மாம்சி நீ கேட்டு திறக்கிறதுக்குலாம் வெயிட் பண்ணுறேன். இச்சு தூக்கிட்டு போ மாம்சே. ஐயோ டேய், வண்டி நம்மளதுலடா இடிச்சு தூக்கிட்டு போகிறது. இது மிலிட்ரியோட வண்டிடா. அவ்வளோதான்டா, நம்மளும் இச்சு தூக்கிடுவாங்கடா. அப்புறமா ஏற்கனவே ஊர் பூரா வந்துட்டு வம்பல் வச்சிருக்கோம். இவங்க கூட வம்பலுக்குமா கம்மன் இருறா சிஞ்சானே. அட போ மாம்சி, நீ வர ஓவரா பயப்படுற மாம்சி. பழைய ஃப்ராங்க்லின் இல்ல மாம்சி, நீ மாறிட்ட மாம்சி. நீ வந்துட்டு இப்போ வர ஓவரா பயப்படுற மாம்சி. ஏன் மாம்சி இவங்க நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறானுங்க? யோ, உனக்கு ட்ரிஃப்ட் கேட்குதா? நிறுத்தியா அவளுக்கு வண்டியை? அது ஒன்றும் இல்லடா சிஞ்சானே, ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு தான் மாசா இருக்குமே நினச்சேன். சரி, உனக்கு பிடிக்கலாம் விட. சரி ஓகே, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு கீழே இறங்க. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் கிட்ட போயிட்டு வந்துட்டு பேசிட்டு இந்த கேம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, ஹலோ மிஸ்டர் மிலிட்ரி கார். அடடா பிராங்க்லின், வாப்பா, வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அப்புறம் நீங்க வந்துட்டு இந்த கேமுக்கெல்லாம் ரெடி பண்ண சொன்னீங்க, பயங்கரமா ரெடி பண்ணியாச்சு. என்ன இன்னைக்கு வந்துட்டு சிஞ்சாருக்கு உனக்கு வந்துட்டு மறுபடியும் ரீமேட்சா? அங்கிள் அதெல்லாம் கிடையாது அங்கிள். அது பார்த்தீங்கன்னா எனக்கும் மாம்சுக்கு வந்துட்டு ரீமேட்ச் இருக்கு. அதை வந்துட்டு இன்னொரு நாளைக்கு வந்து வச்சுப்போம். சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ண வச்சுப்போம். என்ன சொல்றீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு கிரீன் டீமுக்கு தான் மேட்ச். ஓகேவா? ஓ ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸா? சரி ஓகே, யாரு கூட மேட்ச் வச்சா என்ன? ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா சில வேஸ்ட் பஸ்ஸஸ். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் வந்துட்டு கம்மியான செகண்ட்ஸ் வந்துட்டு கொளுத்துறீங்களோ அவங்க தான் வந்துட்டு வின்னர். இதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 டேங்க்ஸ் வந்துட்டு கொடுக்கப்படும். ஸோ யார் வந்துட்டு கம்மியான செகண்ட்ஸ் வந்துட்டு மொத்த பஸ் வந்துட்டு கொளுத்துறீங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ ஓகே, கிரீன் டீம் உங்கள் சைட்லேருந்து வந்துட்டு யார் வந்துட்டு இந்த மேட்ச் கலந்துக்க போகிறான்னு வந்துட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த மேட்ச் வந்துட்டு யார் கலந்துக்க போகிறாங்களோ அவங்க வந்துட்டு முன்னாடி வந்து நில்லுங்க பார்ப்போம். அங்கிள் வழக்கம் போல தான் இந்த மேட்ச்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் தான் வந்துட்டு திறமையான ஆளுங்கிறனால
இந்த ரவுண்ட் வந்துட்டு நான் தான் அங்கிள் ஆட போறேன். சரி ஓகே சிஞ்சா, நீ திறமையான ஆள் தான். போன டைம் மாதிரி ஒரு பஸ் மட்டும் கொளுத்தா முட்டுறாத. அப்புறம் பார்த்தோன்னா போன டைம் மாதிரியே நீ வந்து இந்த டைம் எலிமினேட் ஆயிடுவ. சரியா? நீ வந்து கரெக்டா எல்லா பஸ்ஸையும் வந்து கொளுத்திடணும். ஓகேவா சிஞ்சானு? அங்கிள் அசிங்கப்பட்டாதீங்க அங்கிள். போன டைம் பார்த்தீங்கன்னா டிடி காசு இல்லாமல் வந்துட்டு ஒரு பஸ் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக வந்துட்டு கொளுத்தா முட்டேன். இந்த டைமில் விட மாட்டேன். இருக்கு எல்லா பஸ்ஸையும் கொளுத்தி எடுத்துவேன். இப்போ பார்ப்பீங்க நீங்கள் சிஞ்சான் எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு. சரி ஓகே சிஞ்சா, நீ பெரிய ஆள் தான். சரி ஓகே, கிரீன் டீம் நீங்க வந்துட்டு எவ்வளவு நேரம் வந்துட்டு ஆள் வந்து செல் பண்ணுவீங்க? எப்படி உங்க டீம்ல இருந்து யார் வந்து இந்த மேட்ச்ல இருந்து கலந்து போறேன்னு செல் பண்ணிட்டீங்களா? ஐயா, அது வந்துட்டு பாத்தீங்கன்னா செல் பண்ணிட்டு பின்னாடி இருக்கானே மங்கூஸ் மண்டே, இவன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து கலந்துக்க போறா. என்னடா ரெடியா? பஸ் நீங்க வந்துட்டு ஊட சொல்லுங்க. போயிட்டு சின்ன பையனை பெரட்டு வந்துடுறேன். பஸ் கொளுத்துரு அவ்வளவுதானே. ஒரு செகண்ட்ல முடிச்சுட்டா என்ன இல்லையான்னு பாருங்க பஸ். என்ன மிலிட்ரிக்காரரு, நான் வந்துட்டு போயிட்டு கலந்துக்கலாமா? ஒரு செகண்ட்ல இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன். ஜிஜிபி மேட்ரு. சரி தம்பி, உங்களுக்கு ஜிஜிபி மேட்டர் தான். வாய் பேசாம போயிட்டு முடிக்க வேண்டிய பாருக்கு. என்ன ஃப்ராங்க்லின், உங்க டீம்ல வந்துட்டு சிஞ்சான் வந்துட்டு கலந்துக்க போறாங்க, அவங்க டீம்ல வந்துட்டு அந்த பிளாக் ஷர்ட் வந்துட்டு கலந்துக்க போறாங்கிறாரு. உங்களுக்கு இதுல ஏதாச்சும் ஆச்சரியப்படம் இருக்குதா? அதெல்லாம் எதுவும் கிடையாது சார். யார் வேணா கலந்து விட்டா அவங்க டீம்ல, பிரச்சனை இல்லை. சிஞ்சான் பக்காவா வந்துட்டு முடிச்சுட்டு வந்துடும்ல. போன டைம் மாதிரி பஸ்ஸுக்கு இது கொளுத்தா முட்டுறாத. ஓகேவா? இருக்க மொத்த பஸ்ஸையும் கொளுத்தி எடுத்துரு. உன் மேல நம்பிக்கை இருக்கு சிஞ்சான். கமான், உன்னால முடியும். மாம்சே நீ கவலையாப்படாத மாம்சே. இந்த டைம் மட்டும் எல்லா பஸ்ஸையும் கொளுத்தி எடுத்துறேன். நான் எவ்வளோ பெரிய ஆள்னு காட்டுறேன். போன டைம் இது ஒரு பஸ்ஸில் மிஸ் ஆகிட்டேன் மாம்சே. அந்த பஸ்ஸு எப்படி அங்கே எகிரி போய் விழுந்துன்னு தெரில. அதில் வந்து மிஸ் ஆகிடும் மாம்சே. இந்த டைம் மொத்த பஸ்ஸை கொளுத்தி எடுக்கிறனால பாரு மாம்சே, நான் எவ்வளோ பெரிய ஆள்னு காட்டுறேன் மாம்சே. அங்கிள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீமே வந்துட்டு போட்டு, ஏன்னா அவங்க தான் வந்துட்டு தொடர்ந்து 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. என்ன மிஸ்டர் கேங்ஸ்டர் கணேசன், ஃபர்ஸ்ட் நீங்களே போறீங்களா? பஸ் அந்த சின்ன பையன்லாம் உங்களை விட்டு கலக்கிட்டு கூடவே மாட்டேன் சார். மிலிட்ரிக்காரரு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் போயிட்டு முடிச்சிட்டாரு. உங்க 2 பேர்த்துக்கு எவ்வளோ பெரிய ஆளில் காட்டுற பாருங்க பஸ். போய் முடிச்சிட்டாரு பஸ். என்னையே கலக்கிறியாடா நீ சின்ன பையல. நாட்டு எவ்வளோ செகண்ட்ஸ், ஒரு செகண்ட்ல இந்த மொத்த பஸ்ஸையும் கொளுத்தி காட்டுறேன்டா. எவ்வளோ பெரிய ஆள் தெரியாம வாய் பேசிட்டு இருக்கீங்க. வேற ஒன்றும் இல்லை. என்ன இந்த இதில் சுடுற பட்டன் எங்கே இருக்குன்னு என்கிட்ட லைட்டாக தெரில. பாஸ் எண்ணிக்குங்க பாஸ். ஓகேவா? செகண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனலி விட்டு பார்த்தீங்கன்னா சுடுற பட்டன் அது கண்டுபிடிச்சிட்டு எங்கே இருக்குன்ட்டு. ஓகே, சுட ஆரம்பிக்கலாமா? அது எங்கே? ஐயோ என்ன மேலே போயிடுச்சு. ஐயோ அவ்வளோதான். மொத்த பஸ்ஸை கொளுத்தி எடுத்துட்டோம்ல. என்ன இன்னும் பின்னாடி பஸ் இருக்கா? ஐயோ என்னங்க இவ்வளோ பஸ் எங்கே இருந்து நிறுத்திக்கிறானுங்க? பின்னாடி எதுக்கு இவ்வளோ பஸ் நிறுத்தி வச்சிருக்காருங்க? ஐயா ஆத்தி என்ன இவ்வளோ பஸ் வந்து கொண்டு விட்டு எரியாமல் இருக்குது? ஆத்தி என்ன ஒரு நிமிஷத்தில் முடிச்சுட்டு வந்துடலான்னு பார்த்தா ஒரு செகண்டில் என்ன இவ்வளோ பஸ் இருக்குது? என்னது இது சென்டரில் ஒரு பஸ் வேறு வெடிக்காமல் இருக்குது. ஐயோ இதுக்கு வேறு டைம் கால்குலேட் ஆகுமே. அட கருமத்தில் முடிச்சது. வெடிச்சு தோல அவ்வளோதான் வெடிச்சிருச்சு. அடப்பா என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஒரு செகண்டில் முடிச்சுட்டு வரணும். வாய் வேறு விட்டதுமே அந்த பாஸ் காரில் துப்பாரு. இருந்தாலும் சின்ன பையன்லாம் எனக்கு தெரிஞ்சு முடிக்க வாய்ப்பு இல்லை. பேசிக்கலி என்ன பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு நேரம் எடுத்துருக்கேன்னா அவனுக்கெல்லாம் 2 நாள் ஆயிரும் இந்த மொத்த பஸ்ஸை கொளுத்துறதுக்கு. அவ்வளோதான். இந்த மேட்சோட வின்னர் வந்துட்டு இப்பயே வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. நான் தான்ட்டு சரி கொண்டு போய் நிறுத்திட்டு வந்துட்டு இறங்கிட்டு போய் எவ்வளோ செகண்ட்ஸில் வந்துட்டு கொளுத்திருக்கோன்னு சொல்லிட்டு கேட்போம். எப்படியும் பேசிக்கலி நான் தான் வந்துட்டு வின் ஆயிருப்பேன். நம்ம ஏன் பேசாமல் இந்த பீரிங்கவே எடுத்துன்னு போயிட்டு இங்கே இருக்க எல்லாத்தையும் கொளுத்திட்டு வந்து தங்கத்தை வந்துட்டு ஆட்டி போட்டு போயிடக்கூடாது. இதுவே நல்ல ஐடியா தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு மிலிட்ரிக்காரங்க இருக்காங்க. அதான் கொஞ்சம் வந்துட்டு பக்குது. சரி ஓகே, எதுக்கு இதெல்லாம் பேசி இந்த காதில் கேட்டால் வந்துட்டு ஆசி மாற்றிடுவாங்க. பஸ் நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக இருக்க எல்லா பஸ்ஸையும் கொளுத்திட்டு வந்துட்டேன். பஸ் நவர் அந்த பக்கம் நடு ரோட்டில் நின்று அங்கே இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பஸ்ஸையும் வந்து கொளுத்தி எடுத்துட்டேன் மிலிட்ரிக்காரரு. ஏண்டா 4 பஸ் கொளுத்துறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? உனக்கு சோறு போட்டு வளர்த்ததுக்கு நல்லா பண்ணிட்டேனே. அந்த 4 பஸ் கொளுத்துறதுக்கு உனக்கு வந்து இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டா? அவ்வளோ வாய் பேசிட்டு போன ஏதோ ஒரு செகண்ட்ல கொளுத்தி எடுத்துட்டு பார்த்ததுன்னு 6 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. எத்தனை பஸ்? 4 பஸ் கொளுத்த மாட்டேன் இவ்வளோ நேரம் உனக்கு. சரி ஓகே உங்களோட சண்டையில அப்புறமா வச்சுங்க. ஸோ மிஸ்டர் கேங்ஸ்டர் கணேசன், அதாவது பார்த்தீங்கன்னா உங்க ஆள் வந்துட்டு போயிட்டு பஸ் எல்லாம் கொளுத்திட்டு வந்தாரு. இப்போதைக்கு வந்து எத்தனை செகண்ட்ஸ்ல கொளுத்துறீங்கன்னு சொல்ல மாட்டேன். சிஞ்சா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான். நீ வந்து போயிட்டு எத்தனை செகண்ட்ஸ்ல வந்து கொளுத்துன்னு பார்ப்போம். கமா ஓகே ஜிஞ்சா, நீ வந்து போய் கொளுத்த ஆரம்பிக்கலாம். அங்கிள் அவ்வளோதான் ஆர்டர் கொடுத்துட்டீங்களே மாம்சே. என்ன ஆசீர்வாதம் பண்ண மாம்சே. போயிட்டு மொத்த பஸ்ஸை கொளுத்தி எடுத்துன்னு வர மாம்சே. சரிடா நீ வந்துட்டு பஸ்ஸை மட்டும் கொளுத்திட்டு வாடா. தயவுசெய்து ஒரு பஸ் விட்டு வந்துடாதடா டேய். யோ மாம்சே, போன டைம் தெரியாம ஒரு பஸ் விட்டையா? அதுக்கு நீ என்ன கேவலப்படுத்துறதுக்குதே உனக்கு இருக்குது ரீமேட்ச். கமெண்ட் மக்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த ரீமேட்ச் வந்துட்டு எங்கள் மாம்சை விட்டு போட்டு தள்ளிடுறேன். போட்டு தள்ளிடுறேன்னா பஸ் மொத்தம் கொளுத்தி நான் வந்துட்டு பெரிய ஆள் வந்துட்டு நிரூபிக்க போகிறேன். சரி ஓகே மாம்சே, என்னைக்கோ இங்கேருந்து பேசாமல் ஒரு சுட்டாயிடும். சரி ஓகே மாம்சே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எண்ணிக்கிட்டோம் செகண்ட்ஸு. ஃபஸ்ட் எங்கே கொளுத்தலாம்? சென்டரில் ஒரு அடி அடிச்சோன்னு வைங்களேன். 1 2 3 ஷூட். அவ்வளோதான் மொத்த பஸ். அது என்ன இந்த பஸ் ஏறியில? ஹாய் ஏல 10 பஸ் செத்துதா? அவ்வளோதான் மொத்த பஸ் ஏட்டு கொளுத்தியாச்சு. இல்லை எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. பேசாமல் செக் பண்ணிப்போமா? இல்லை எல்லா பஸ்ஸையும் கொளுத்தியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது
பேசிக்கலி என்னோட திறமை வந்துட்டு அதிகங்கிறதுனால 1 or 2 செகண்ட்ஸ்ல மொத்தமாக வந்துட்டு முடிச்சாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஒரு பஸ்ஸை கூட விடாம வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 3-4 செகண்ட் தான் எடுத்திருக்கோம். என்ன கரெக்டாக சுட்ட எங்கேயோ போகுது. சரி விடுங்க, ஏதோ ஒன்று எப்படியோ வந்துட்டு சுட்டு ஜெயிச்சுவேன், அது போதும். சரி ஓகே, ஓவராக சுட்டா வந்து அசிங்கமாக கேட்க போகிறாங்க. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல புள்ள மாதிரி நிறுத்திடுவோம், போதும். எப்படி ஒரு 4-5 புல்லட் வந்து நம்ம ஆசை கண்டு சுட்டாச்சு. ஓகே, இந்த வண்டியை வந்து நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாம்சி கிட்ட போயிட்டு வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு வெற்றியாளர்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓகே, இறங்கு ரொம்ப பேசாமல் வந்துட்டு இது பீடிங்கை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கேட்கக்கூடாது, நல்லா இருக்குது. பார்ப்போம், நம்ம மிலிட்ரி அங்கிள் கிட்ட வந்துட்டு போயிட்டு கேட்போம். மொத்த பஸ்ஸை கொளுத்துறது பார்த்தீங்கன்னா சிம்பிளான வேலை தான். எதுக்கு இந்த கேங்ஸ்டர் இவ்வளோ நேரம் எடுத்து நான் தான் தரல டப்பா மண்டையன். மாம்சே அவ்வளோதான், மொத்த பஸ்ஸை கொளுத்தி வந்துட்டேன். நான் தான் பேசிக்கலி வந்து வின்னர்னு தெரியும். அங்கிள் யார் வந்துட்டு கம்மியான செகண்ட்ஸில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது? அதாவது பாத்தீங்கன்னா கம்மியான செகண்ட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் சின்சான் நீ தான். நீ வந்து பார்த்தோன்னா 8 செகண்ட்ல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்க. அண்டு கிரீன் கேங்ல வந்து பார்த்தோன்னா லிட்டரலி வந்துட்டு 29 செகண்ட் வந்து எடுத்திருக்காங்க இது ஃபினிஷ் பண்ண. மிஸ்டர் கேங்ஸ்டர் கணேசன் உங்களால் பார்த்தீங்கன்னா 29 செகண்ட் வந்துட்டு ஐ மீன் இந்த பஸ்ஸை கொளுத்தத்தை வந்து எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்லயே எடுத்தது அதிகமான செகண்ட்ஸ் வந்து உங்க கேங்ஸ்டர் தான் வந்து எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இதுல வேற பேர் வேற கேங்ஸ்டர் வேற, என்ன பண்றது இல்லை நேரம்டா. அதாவது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கேங்ஸ்டர் கணேசன் என்ன பண்ணுறது, நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்சான்கிட்டே வந்துட்டு தோத்துட்டீங்க. நான்லாம் இந்த போட்டிக்கு வந்துருதுன்னா வந்துட்டு 5 செகண்டில் முடிச்சுட்டு வந்திருப்பேன். சரி ஓகே, சின்சான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். சரி ஓகே சின்சான் என்ன மாதிரி வந்துட்டு முடியுது கற்றுக்கோ. சரி அதாவது மிஸ்டர் கேங்ஸ்டர் கணேசன் 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜெயிச்சிருக்கீங்க. ஒரு மேட்ச்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஜெயிச்சிருக்கோம். அடுத்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சு நான் சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கேங்ஸ்டர் கணேசா அடுத்த சேலஞ்ச் வந்து பார்த்தோன்னா இந்த சேலஞ்ச் வந்து பார்த்தோன்னா சின்சானும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ராங்க்லினும் அரேஞ்ச் பண்ண சேலஞ்சில் நீ வந்துட்டு தோற்று போயிட்ட. நான் வந்துட்டு சேலஞ்செல்லாம் அரேஞ்ச் பண்ண எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு உனக்கே தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தோன்னா நாளைக்கு வந்துட்டு ரெடியாக இருந்துக்கோ. நான் அரேஞ்ச் பண்ணுற ஒரு சேலஞ்சில் தான் வந்துட்டு நீங்கள் 2 பேர் வந்துட்டு ப்ளே பண்ண போகிறீங்க. பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறாட்டு. பேசிக்கி நான் அரேஞ்ச் பண்ணுற சேலஞ்ச் எல்லாம் ஜெயிக்கிறது கஷ்டம். ஸோ மக்களை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி சேலஞ்ச் வந்துட்டு வேணும்ட்டு மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன என் மூஞ்சை வந்துட்டு எனக்கே வந்துட்டு என் மூஞ்சிலேருந்து நாட்டை வந்து போய் குடிக்கணும். சரி ஓகே மிஸ்டர் கேங்ஸ்டர் கணேசன் நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ப்போம், ஓகேவா? ஐயோ மாம்சே, நாளைக்கு பார்க்கறது நீ போய் ஃபர்ஸ்ட் குளியா. ஐயா நேற்று தான் தெரியுது. மக்களே கமெண்ட் பண்ணு மக்களே, ட்ரவர் மாமா போய் குளிக்க சொல்லி குளிக்கவே மாட்டேன்றாரு. அண்ட் சரி ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சில் வந்து பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு அடுத்தது என்ன வீடியோ வேணும்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 5 நாளாக வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுக்கு மேலே வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு வீடியோ வந்துடும், ஓகேவா? அப்படின்னு நம்புறேன், ஓகேவா? சரி ஓகே, பாய்.